விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் சுற்றி பார்த்தேன். நீங்கள் கூட பார்க்கலாம், எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமான ரூபத்தில் வித்தியாசமான ஸ்டைலில் உருவாக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற ஒரு சின்ன புல், நம்ம காலால் எட்டி மிதிக்கிற புல் கூட தனித்துவமான ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட டிசைனில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி ஒரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடியதான அந்த புல்லு கூட தனி டிசைனில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நமக்கு தெரியாத அந்த நோக்கம், அந்த புல்லு பூக்கள் அதெல்லாம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும் எது மருத்துவ குணம் உள்ளது, எது தேவையில்லாததுன்னு. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம உருவாக்கும் போது தனித்தனியான நோக்கத்திற்காக நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. சில பேர் நினைச்சிருப்பாங்க, நான் எல்லாம் எதுக்கு இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எல்லாரும் என்னை விட நல்லா இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களும் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு தனித்துவமான காரியத்துக்காகத்தான்.